அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் குணத்தால் சிறந்தவரோ அவரே முழுமையான ஈமான் கொன்ற இறை நம்பிக்கையாளர் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் குணத்தால், அவர்களுடைய செயல்களால் மிகவும் கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டால் பல வகைகளை நாம் பார்க்கலாம். சில நேரங்களில் நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயோ அல்லது கணவன் மனைவிக்குள்ளேயோ தாய் தந்தையருக்குள்ளேயோ சில பிரச்சனைகள் ஏற்படும். சின்ன பிரச்சனை தான் இருக்கும். அதை பொறுத்து கொண்டு இதெல்லாம் நடப்பது சகஜம் என்று பொறுத்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனசை ஏற்படுத்தி கொண்டால் மிகவும் சிறந்ததாக இருக்கும். ஒரு சமயம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு வீட்டிலிருந்து இவர்களுக்கு சாப்பாடு கொண்டு வரப்பட்டது. அதாவது இன்னொரு மனைவியிடத்திலிருந்து சாப்பாடு கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ஐஷா ரலியல்லாஹு தஆலா ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சாப்பாடை தூக்கி போட்டார்கள். தூக்கி போட்டதில் அந்த பிளேட் உடைந்து விட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐஷா கோவப்பட்டு விட்டாள் என்று பொறுமையுடன், அந்த பொறுமை, அந்த குணம் அவர்களுக்கு எப்படி இருந்தது அந்த நேரத்தில்? இதுபோல்தான் ஒவ்வொருத்தர்களும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பொறுமையுடன் இருந்து அதை சாதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் எங்களையும் என்றென்றும் அருள் புரிவானாக. அந்த பாக்கியத்தை நாமும் பெறக்கூடிய நன்மக்களாக, இறை நம்பிக்கையாளராக ஆவதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரத்திலும் தொழுதி துவா செய்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.